Hey guys, welcome back to Jiva Lifestyle Vlog. ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாடி தோட்டத்தில் சூப்பராக அழகாக செழிப்பாக வளர்ந்துருக்க ஒரு அத்தி மரத்தை பற்றி பார்க்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து குட்டி குட்டியாக காய்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லா சீசன்லையுமே வந்து அத்தி வந்து நமக்கு சீசன் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அத்தி மரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பூக்களே வைக்காதுங்க, டைரெக்டாக காய் தாங்க நமக்கு வர ஆரம்பிக்கும். இந்த எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்க அத்தி மரத்தோட வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் ஆகுதுங்க. நான் வாங்கிட்டு வந்து 1.5 வருஷம் ஆகுது. எனக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காய் கொடுத்தது. நானும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பெருசாக வந்து ஊட்டச்சத்து வந்து நம்ம ப்ராப்பராக நான் கொடுக்கல. நார்மலாக வந்து கொடுக்குறதான் கொடுத்தேன். ஸ்பெஷலாக இதுக்கு கேர் எடுத்து நான் பண்ணிக்கல. அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய வந்து காய் கொடுத்துருந்தது. அத்திக்கு வந்து இங்கிலீஷில் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபிக்குன்னு பேர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது. கண்டிப்பாக அத்திப்பழம் வந்து நம்ம கண்டிப்பாக ரெகுலராக ஆண் பெண் 2 பேருமே எடுத்துக்கிறதுல வந்து நிறைய நமக்கு யூசஸ் இருக்குங்க. அத்தியை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது ரெகுலராக எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து இந்த ரத்த சோகை இருக்கிறது, அதாவது அனிமியா சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளட் செல்ஸ் வந்து அதிகரித்து, அதாவது ஆர்பிசி வந்து அதிகரித்து ரத்த சோகையை வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து க்யூர் பண்ணுங்க. அது எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அத்திப்பழத்தை, அதாவது ட்ரை அத்திப்பழத்தை வந்து நைட்டு வந்து ஒரு 3-4 வந்து நல்லா நம்ம தண்ணியில் ஊற போட்டு மறுநாள் வந்து அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம அடித்து ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். இல்லைனா அந்த அப்படியே எடுத்து சாப்பிட்டு தண்ணியை நம்ம குடிச்சிட்டா கூட நமக்கு வந்து ரத்த அணுக்கள் வந்து அதிகரிக்குங்க. அதனால வந்து நமக்கு வந்து ரத்த சோகையும் வந்து சரியாகுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் சத்துக்கள் இருக்கிறதுனால இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கனால நமக்கு வந்து போன் நல்லா வந்து உறுதியாகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஸ்டொமக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அத்தி எடுத்துக்கிறதுனால, அத்தி பழத்தை வந்து ட்ரை ஃப்ரூட்டாவோ இல்லைனா வந்து பழமாவோ எடுத்துக்கிறதுனால நமக்கு என்ன யூசஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, டைஜஷன் பிரச்சனைலாம் நமக்கு சரியாயிட்டு கான்ஸ்டிபேஷன்லாம் வந்து நமக்கு க்யூர் ஆகும். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குங்க அத்தி பழத்தில். ஸோ அதனால அத்தி பழத்தை வந்து நம்ம ரெகுலராக நம்ம எடுத்துக்கிறதுல வந்து நல்லா வந்து யூசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டை வந்து அத்திக்காய் எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா அத்திப்பழம்ன்றது வந்து ஸ்வீட்டாக இருக்கனால நம்ம சுகர் பேஷண்ட் வந்து அத்திப்பழம் வந்து எடுத்துக்கக்கூடாது. அத்திக்காய் எடுத்து நம்ம ஒரு பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை டைரெக்டாக கூட நீங்கள் சாப்பிட்லாங்க. அப்படி சாப்பிட்றனால உங்களுக்கு வந்து சுகருடைய லெவல் வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டு நியூட்ரலாக ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ அத்திப்பழத்தை வந்து நம்ம வந்து ஆண் பெண் இந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக சாப்பிடாம எல்லாருமே சாப்பிட்லாம். ஆண் பெண் 2 பேருமே சாப்பிட்றதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு ஆர்கன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதுவுமே வந்து நல்லா வந்து க்யூர் ஆகும். அதே மாதிரி தான் ஆண்களுக்குங்க. ஸோ அத்திப்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால நம்ம மாடி தோட்டத்துலேயோ வீட்டு தோட்டத்துலேயோ இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ருபீஸ்க்குள்ளே தாங்க வரும். எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ இதை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில், மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக நம்ம வளர்க்க வேண்டிய ஒரு மர வகையில் ஒன்றுங்க இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. நான் சொன்னேன் பார்த்திங்களா உங்களுக்கு ஜாயிண்ட்லேருந்து வரும்ன்ட்டு. இல்லை பூக்களே கிடையாது, டைரெக்டாக நம்ம காய் தாங்க வரும். நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டிலலாம் பார்த்தப்ப இந்த அளவுக்கு வந்து இலைகள்லாம் நான் பார்த்ததில்ல. ஜஸ்ட்டு ஒரு குச்சி மட்டும் தான் நிற்கும். எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செழிப்பாகவே வந்திருக்கு. இப்போ வந்து நிறைய காய்கள் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை வளர்க்க ஆரம்பிங்க. இதில் பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இது வரைக்கும் நான் எந்த பூச்சி தாக்குதலும் பார்த்தது இல்லைங்க. இதில் வந்து நம்ம ஊட்டச்சத்து கொடுக்கணும்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லா செடிங்களுக்கும் மரங்களுக்கும் கொடுக்குற மாதிரி நான் வந்து ரெகுலராக கொடுக்குற ஃபர்டிலைசர்ஸ், மீன் அமிலம், பஞ்சகாவியம், அது போக பயோ ஃபர்டிலைசர்ஸ், வீட்டில் நம்ம ரெடி பண்ண உரங்கள், அப்புறம் மண்புழு உரங்கள் வந்து கொடுக்கலாங்க. அப்புறம் போன் மீல், இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ரெகுலராக வந்து ஊட்டச்சத்து வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு சூப்பராக வந்து நமக்கு காய்கள் வைக்கும். என்னுடைய வீடியோஸ் பார்த்து கண்டிப்பாக உங்களில் ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மாடி தோட்டமோ இல்லை வீட்டு தோட்டமோ வைக்கணும்னு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து மரங்கள் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் வந்து மோட்டிவேஷன்ஸ் வந்து நிறைய வரும். நமக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் வருங்க. நமக்கு வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து செடிகள்லாம் நம்ம வளர்க்குறதுனால, செடிகளோ இல்லை மரங்களோ நம்ம வளர்க்குறதுனால அதுங்க க்ரோ ஆகிறத சேர்ந்து நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவும் போய் பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு நிறைய வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.